வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஆப்பிள் வாட்ச் பையர்ஸ் கைட். எஸ், நீங்க இப்ப ஆப்பிள் வாட்ச் வாங்குறதுக்கு பிளான் பண்றீங்க, இல்லாட்டி ஆப்பிள் வாட்ச் செல்லுலார் வாங்கலாமா இல்ல ஜிபிஎஸ் வாங்கலாமா, 40mm வாங்கலாமா 44mm வாங்கலாமா, இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸையுமே இந்த வீடியோ கண்டிப்பா கிளியர் பண்ணிடும். ஸோ ஆப்பிள் வாட்ச் வாங்குற பிளான்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நவ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ நீங்கள் ஆப்பிள் வாட்ச் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது மூணு ஆப்பிள் வாட்ச் தான். என் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. ஆப்பிள் வாட்ச் SE3, சீரிஸ் 11, அப்புறம் வாட்ச் அல்ட்ரா. இதில் வாட்ச் அல்ட்ராவை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருவோம், ஏன்னா அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கேட்டகரி, ஓவர் எக்ஸ்பென்சிவும் கூட. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, SE3 அண்ட் சீரிஸ் 11. இது இல்லாமல் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ரீசெல்லர் கிட்ட, அதாவது ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SE2 கிடைக்கும். பெஸ்ட் டீல் போயிட்டு இருக்கு, ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. இது இல்லாமல் சீரிஸ் 10க்குமே நம்மளுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு. நிறைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயும் அது ஸ்டாக்ல இருக்கு, கிடைக்குது. சோ டோட்டலி இப்போ ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 வாட்ச்லயுமே என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் அப்படிங்கறத குயிக்கா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேஸ் வேரியண்டான வாட்ச் SE2ல இருந்து ஆரம்பிப்போம். ஆப்பிள் வாட்ச் SE2 உங்களுக்கு 40mm ஓட பிரைஸ், ஜிபிஎஸ் மாடல் 20,000க்குலாம் கிடைக்குது. அதுவே 44mm ஜிபிஎஸ் எடுக்கிறீங்கன்னா 23,000 வருது. பட் இந்த வாட்சை நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கூட கிடையாது, ஹெல்த் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. ECG, பிளட் ஆக்சிஜன் லெவல் மெஷர் பண்றது, இந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே இதுல இல்ல. சோ அதனால இது ஓவரால் சொல்ல போனா ஒரு என்ட்ரி லெவல் ஆப்பிள் வாட்ச். உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப ஸ்டிக்டா இருக்குன்னா நீங்க மேபி இதுக்கு போலாம், பட் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு சில பேசிக் ஃபீச்சர் கூட இந்த SE2ல இல்ல. ஆல்சோ சிப் செட்னு பாக்கும்போது S8 சிப் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த ஒரு 2-3 வருஷத்துக்கான வாட்ச் OS அப்டேட் கண்டிப்பா கிடைச்சிடும். பட் ஸ்டில் மத்த வாட்சை கம்பேர் பண்ணும்போது அப்டேட்ஸ் உங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ரீம்லி அண்டர் பட்ஜெட்ல இருக்கீங்கன்னா மேபி நீங்க இதுக்கு போலாம், பட் நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ரெண்டாவது ஆப்பிளோட வாட்ச் SE 3rd ஜெனரேஷன். இது அப்படியே நம்மளுக்கு வேல்யூவை திருப்பி போட்டுருது. ஏன்னா SE3 ஒரு செம்ம வேல்யூ ஃபார் மணி ஆப்பிள் வாட்ச். பிகாஸ் இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே சப்போர்ட் வந்துருது. உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே இதுல கொடுத்திருக்காங்க. ஈவன் லேட்டஸ்ட் S10 சிப் கூட இருக்கு. அதாவது சீரிஸ் 11ல இருக்கிற அதே ப்ராசஸர் தான் SE3ல இருக்கு. சோ அதனால சாஃப்ட்வேர் அப்டேட் இன்னொரு 5 to 7 வருஷம் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். இது ரொம்பவே நல்ல விஷயம். சீரிஸ் 11ல இருக்கிற அயானிக் கிளாஸை நமக்கு இதுல கொடுத்திருக்காங்க. ஆல்சோ ஆப்பிளோட லேட்டஸ்ட் ஆப்பிள் வாட்ச் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. பட் இதுலயும் ஒரு சில டிராபேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் அதோட டிஸ்ப்ளே பெசல்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். பட் நீங்க வந்து போட்டோல பாக்குற அளவுக்கு பெருசா இருக்காது. ஆப்பிளோட சைட்ல இதை வேணும்னே வந்து பெருசாக்கி காமிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு பெசல்ஸ்லாம் பெருசா இருக்காதுங்க. யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், நல்ல டிஸ்ப்ளே தான் இது. பட் ஸ்டில் இப்ப வர லேட்டஸ்ட் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10, சீரிஸ் 11 கம்பேர் பண்ணும்போது இதோட டிஸ்ப்ளே கண்டிப்பா ஒரு மைனஸ் தான். இது இல்லாம நமக்கு வாட்ச் SE3ல எந்தவித ஹெல்த் ஃபீச்சர்ஸுமே வராது. ஆப்பிளோட அல்ட்ரா வைட் பேண்ட் கூட வராது. லைக் ECG, பிளட் ஆக்சிஜன் லெவல் மெஷர் பண்றது, இந்த மாதிரியான சென்சார்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. அது கண்டிப்பா ஒரு டிராபேக். பட் இது ஸ்டில் ஒரு கில்லர் வேல்யூவான ஆப்பிள் வாட்ச் தாங்க. பிகாஸ் இதோட பிரைசிங் நம்மளுக்கு 40mm 26,000 காஸ்ட் ஆகுது. அதுவே நீங்க 44mm எடுக்கிறீங்கன்னா 29,000 காஸ்ட் ஆகுது. இதுல நீங்க செல்லுலார் மாடல் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா வரும். சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 85 to 90% பீப்பிளுக்கு இந்த SE3 போதுமானதா இருக்கும். அண்ட் நீங்க இன் கேஸ்ல ஆப்பிள் வாட்ச் SE3 வாங்க போறீங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாத்துலயுமே கம்பேர் பண்ணி பார்த்ததுல ஆப்பிளோட அபிஷியல் சைட்ல ப்ராடக்ட்டோட பிரைஸ் ரொம்ப சீப்பா இருக்கு. பிகாஸ் இந்த 26,000 அப்படிங்கிற பிரைஸ்க்கு மேல உங்களுக்கு 2,000 rupees கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இது இல்லாம நோ காஸ்ட் EMI 1 year வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் வேற எங்கேயுமே இந்த பிரைஸ் கிடைக்கல. சோ ஆப்பிளோட அபிஷியல் சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ அப்படியே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11. சீரிஸ் 11 ஆப்பிளோட ஃபிளாக்ஷிப் மாடல். இதுல உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு பெசல்ஸ்லாம் செம்ம தின்னா வரும், நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளே. நீங்க எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் டிஸ்ப்ளே வந்து ஒரே பிரைட்னஸ்ல இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. அயானிக் கிளாஸ் இருக்கு, ECG இருக்கு, ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்கு, பிளட் ஆக்சிஜன் லெவல் மெஷர் பண்ண முடியும், டெம்பரேச்சர் சென்சார் இருக்கு, வாட்டர் டெப்த் சென்சார் இருக்கு. எல்லா சென்சாரும் நம்மளுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. ஆப்பிள் அட்வர்டைஸ் பண்ண எல்லா ஆப்பிள் வாட்ச் ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு இந்த சீரிஸ் 11ல இருக்கு. ஹெல்த் ஃபீச்சர்ஸும் எல்லாமே கவர் ஆயிரும். மெயினா கீபோர்டு, இப்போ நார்மலா நீங்க ஆப்பிள் வாட்ச் SE எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் சைஸ் உங்களுக்கு கீபோர்டு வராது. நீங்க ஒவ்வொரு லெட்டரா எழுதுற மாதிரி கொடுத்திருப்பாங்க. பட் சீரிஸ் 11ல உங்களுக்கு ஃபுல் கீபோர்டே வந்துரும். ஆல்சோ இந்த வருஷம் பெரிய அப்கிரேட் பேட்டரி லைஃப்ங்க. ஆப்பிள் எப்பயுமே அவங்களோட ஆப்பிள் வாட்ச்க்கு 18 hours பேட்டரி லைஃப் தான் சீரிஸ் 1ல இருந்து சீரிஸ் 10 வரைக்கும் சொன்னாங்க. பட் இப்போ சீரிஸ் 11ல 24 hours இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, which is a big bump. பட் இதோட பிரைஸ் டாக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 42mm GPS உங்களுக்கு 47,000 காஸ்ட் ஆகுது. அதுவே 46mm எடுக்கிறீங்கன்னா
அது 50,000 காஸ்ட் ஆகுது. நீங்க செல்லுலார் மாடல் எடுக்கும்போது 10,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ ஓவரால் இது கொஞ்சம் ஓவர் பிரைஸ் மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆப்பிளோட அஃபிஷியல் சைட்ல வாங்கும்போது சீரிஸ் 11க்கு 4,000 கேஷ்பேக் கொடுக்குறாங்க. பிளஸ் 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கு. ஸோ வெளியில நீங்க ஆஃப்லைன்ல வாங்குறதுக்கு ஆப்பிளோட அஃபிஷியல் சைட்ல வாங்குனீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபைனலி ஒரு வாட்ச் பெஸ்ட்டுங்க, கில்லர் வேல்யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் ஆப்பிளோட வாட்ச் 10. இந்த சீரிஸ் 10 ஆப்பிள் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு சில ஆஃப்லைன் ஸ்டோர்ல நம்மளுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ்ல கிடைச்சிட்டு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 33,000-34,000 உங்களால வாங்கிக்க முடியும் ஆஃப்லைன்ல. ஆன்லைன்ல நம்மளுக்கு Flipkartல 32,000க்கு நமக்கு அவைலபிளா இருக்கு. 40mm GPS மாடல். இதுலயே 44mm இருக்கு. அது 36,000 அந்த ரேஞ்சில வருது. சோ என்ன ப்ரோ சொல்றீங்க, 32,000 ரூபாய் 34,000 ரூபாய் கொடுத்து நான் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10 வாங்குறதுக்கு 11 வாங்கிட்டு போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 14,000 எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த சீரிஸ் 10 சீரிஸ் 11 ஒரே வாட்ச் தாங்க. உங்களுக்கு டிசைன் எக்ஸாக்ட்லி சேம். நீங்க கலர் Black கலர் எடுக்கிறீங்கன்னா அதுவும் சேம் தான். முக்காவாசி கலர் ஒரே மாதிரி இருக்கு. ஈவன் சிப் கூட ஒண்ணுதாங்க. S10 சிப் தான் சீரிஸ் 10லயும் இருக்கு 11லயும் இருக்கு. சோ சாஃப்ட்வேர் அப்டேட்டும் சேம், டிஸ்ப்ளே சேம், ஆல்மோஸ்ட் எல்லா ஹெல்ப் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு சீரிஸ் 10லயே வந்துரும். 95% சீரிஸ் 11ல கிடைக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் சீரிஸ் 10லயே கிடைச்சது. எக்ஸெப்ட் அந்த பேட்டரி லைஃப். சீரிஸ் 11ல பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம அயானிக் கிளாஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. 1-2 சின்ன சின்ன சென்சார்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் எதுவுமே மேஜரா இல்ல. சோ ஓவரால் இது ஒரு வருஷம் பழைய மாடலா இருந்தாலும் இதுல உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே கிடைச்சிரும். உங்களுக்கு எங்கேயுமே பழைய மாடல் யூஸ் பண்ற மாதிரி ஃபீல் இருக்கவே இருக்காது. பிலீவ் மீ, நீங்க சீரிஸ் 11 வாங்குறதுக்கு 10 வாங்குனீங்கன்னா கண்டிப்பா நீங்க அமௌண்ட் சேவ் பண்ணலாம், ஃபீச்சர் காம்ப்ரமைஸ் இல்லாம. சோ அவ்வளவுதாங்க. ஓவரால் என்னோட கன்க்ளூஷன் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பட்ஜெட்ல ஆப்பிள் வாட்ச் வேணும், நான் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப ஓவரா ஹெல்த் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமா ஆப்பிள் வாட்ச் SE3 வாங்கலாம். கில்லர் வேல்யூ. இல்ல ப்ரோ நான் கொஞ்சம் ஆப்பிள் வாட்ச் அதிகமா யூஸ் பண்ணுவேன், பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வாட்சா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரிஸ் 10 நான் உங்களுக்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களால புஷ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா நீங்க 32,000 போட்டு சீரிஸ் 10 வாங்குனீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கும். திஸ் இஸ் மை ரெக்கமெண்டேஷன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन, செல்லுலாரா ஜிபிஎஸ்ஆ? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபாரின் கல்ச்சர் படி பார்த்தோம்னா அங்க என்ன சொல்லி இந்த செல்லுலார் மாடலை விக்கிறாங்கன்னா நீங்க போனே எடுத்துட்டு போக தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க வாட்சை வச்சு கால் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் அது பிராக்டிகலா ஒரு சில சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கூட இருக்கு. வெளியில போகும்போது அவங்க ஆப்பிள் வாட்சை வச்சுக்கிட்டு எல்லாமே பண்றாங்க. இட்ஸ் ஃபைன். பட் நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு வரும்போது இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே நீங்க போன் இல்லாம வெளியே போக முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல இப்ப எல்லாமே யூபிஐ மாறிட்டு வருது. ஜிபே, போன் பே அதான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்பிள் பே இன்னும் இந்தியாவில் ரிலீஸே ஆகல. சோ ஆப்பிள் வாட்ச்ல நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படியும் போனை பாக்கெட்ல வச்சிருப்பீங்க. இது என்னோட ஓன் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம். எப்படியும் நான் போனை கேரி பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். சோ அப்படி நான் போனை எடுத்துட்டு போறேன்னா போன் பாக்கெட்ல வச்சா எனக்கு ஆப்பிள் வாட்ச் ஜிபிஎஸ் நீங்க வாங்கினாலே போதும். அதிலே கால்ஸ் எல்லாமே நான் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அப்புறம் எனக்கு செல்லுலார் தேவையில்லையே அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். சோ அதனால என்னோட ரெக்கமெண்டேஷன், இந்தியால எனக்கு தெரிஞ்சு செல்லுலார் வேஸ்ட்டுங்க. ஜிபிஎஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். பட் இது வேரிஸ். நீங்க என்ன மாதிரி இருக்க மாட்டீங்க, வேலட் வச்சு நீங்க எடுத்துட்டு போவீங்க, கேஷா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா செல்லுலார் மாடல் எடுக்கலாம். இட்ஸ் யுவர் கன்வீனியன்ஸ். இப்போ அடுத்த கேள்வி, 44mm இல்ல 40mm அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ பெரிய சைஸ்ல ஆப்பிள் வாட்ச் வாங்கும்போது பேட்டரி லைஃப் அதிகமா இருக்கும், நிறைய ஸ்பேஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்க ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணி பாத்துருங்க. பேப்பர்ல அந்த 40mm 44mm அழகா கட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட விஸ்ட்க்கு எது கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். உங்களோட சைஸ் ஸ்மால் இல்ல மீடியம்ல இருக்குன்னா நீங்க 40mm எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். 40 இல்ல 42mm. ஏன்னா இந்த சைஸ் உங்களோட கையில கரெக்டா ஃபிக்ஸ் ஆகும். நீங்க இப்ப 44 எடுக்கிறீங்க, உங்களோட விஸ்ட் சைஸ் சின்னதா இருக்கு இல்ல மீடியம் சைஸ்ல இருக்கு அப்படின்னா வாட்ச் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும், ஃபிட்டிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சோ அதனால நீங்க பேப்பர் கட்டிங் பண்ணி பாத்துருங்க. அப்படி இல்ல உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க நேர்ல ஆப்பிள் ஸ்டோரை விசிட் பண்ணி போயிட்டு போட்டு பார்த்து வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்குங்க. இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். அன்லெஸ் உங்களுக்கு விஸ்ட் சைஸ் பெருசா இல்லாத வரைக்கும் தேவையில்லாம 44mm அந்த மாதிரி வாங்கி அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது கரெக்ட்டா ஃபிட் ஆகுதோ அதை வாங்க. ஏன்னா பேட்டரி லைஃப் எல்லாமே சேம் தான், ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்றேன். மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.